ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு மை சேனல். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு கமெண்ட்ஸுக்கெல்லாம் ரிப்ளை பண்ண வேண்டியது இருக்குது. அந்த கமெண்ட்ஸ்லேயும் நான் ரிப்ளை பண்ணியிருக்கலாம், பட் ஆனால் அவங்க கொஞ்சம் மலையாளம். ஸோ எனக்கு வந்துட்டு கிளியர்னேட்டிக்காக நான் சொல்லி புரிய வைக்க முடியாது. தமிழில் நம்ம கொஞ்சம் விஷயம் அவங்க புரியுமான்னு தெரியாது, இங்கிலீஷ் நம்ம டைப் பண்ண தெரியும். ஸோ அதனால வந்துட்டு நான் இதை ரிப்ளை இதில் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து தேவஸ்வரம் மூவி இருக்குல்ல, ஸோ அந்த படத்தை பற்றி ரிவ்யூவும், ராவண பிரபு படம் இருக்குல்ல மலையாளத்தில் சொல்கிறேன், மலையாளத்தில் வந்து மோகன்லால் சார் நடிச்ச படம் வந்துட்டு பார்ட் 1 பார்ட் 2. ஸோ இதுக்கான இதெல்லாம் வந்துட்டு சேர்த்து வச்சு ஒரு வீடியோ நான் பேசலான் இருக்கேன். அண்டு ஏன் இதை நீ பேசுகிற என்ன அப்படிங்கிறது வந்துட்டு வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம போக போக நிறைய விஷயம் ட்ராவலாக பேச போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு பார்க்க விருப்பம் இருக்கிறவங்க வந்துட்டு ஃபுல்லாக பாருங்கள், நிறைய விஷயம் சொல்லிடுறப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா வந்துட்டு இப்போ நவ் 2025 வந்து ராவண பிரபு அப்படிங்கிற ஒரு படத்தை ரீரிலீஸ் பண்றாங்க. ஓகேயா? ஸோ ராவண பிரபு அப்படிங்கிற ஒரு படம் வந்துட்டு 2001 ரிலீஸ் ஆயிருந்த 100 days ஓடி இருந்த அப்படிப்பட்ட ஒரு படம் வந்து பார்ட் 2 அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரியாது. நான் மலையாளம் படம் பார்ப்பேன், பட் பழைய படங்கள் நான் பார்ப்பேன். அதுதான ஒரு விஷயம். நான் இப்பதான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். பொறுமை சாமி பொறுமை. ஸோ அந்த டைம்ல வந்துட்டு இந்த படம் பார்ட் 2 படம். ஓகே, பார்ட் 2 ராவண பிரபு அப்படிங்கிறது பார்ட் 2. பார்ட் 1 வேற இருக்குது. நீங்க நினைக்கிற மாதிரி வந்து பார்ட் 1 ஒரு கதை. இப்போ காஞ்சனா எல்லாம் வருது பாத்தீங்களா, பார்ட் 1 வேற கதை. முனி வேற கதை, காஞ்சனா வேற கதை. காஞ்சனா 2 வேற கதை. இது வரப்போறது வேற கதை. ஸோ அந்த மாதிரி கிடையாது. அந்த படம் வந்துட்டு என்ன அப்படின்னா பார்ட் 1ஓட கனெக்ஷன் தான் பார்ட் 2. பட் ஆனா வந்து அந்த படத்தை வந்து பார்ட் 2 தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க இப்போ ரீலீஸ். அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா வந்துட்டு நான் ஏர்லி 2K கிட். நான் 2000 பிறந்தேன். அதுக்காக நான் வந்து 2001 சின்ன குட்டி பாப்பா இருக்கு, நான் படம் பார்க்கல. ஸோ எனக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா வந்து இப்போ ரீரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ராவண பிரபு. அதை பார்க்கும்போது அதை இந்த தேவஸ்வரம் அப்படிங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்குங்க. அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் நான் தெரியாது, எனக்கு தெரியாம சரி ஓகே ராவண பிரபு இதுதான் படம் போல அப்படின்னு பார்த்தா நான் அது எனக்கு லைட்டா பிடிக்கல. நல்லா இருக்கான்னு கேட்டா ஆமா நல்லா தான் இருக்குது. பட் நான் சொன்னேன்ல, ஸோ அந்த ஒரு ஃபீலிங்கான ஒரு ஸ்லோ பெஸ்டான ஒரு கதை. ஸோ ஸ்லோ பெஸ்டான ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க, மலையாளத்துல தான் இருக்குது. ஸோ அது காரணம் என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த தேவஸ்வரம் மூவியை வந்து நான் வந்துட்டு எனக்கு அது ஃபர்ஸ்ட் பார்ட், இது செகண்ட் பார்ட் தெரியாதா, அப்ப இதுதான் ஒரு ஃபைனல் பார்ட், இதுதான் ஒரு பார்ட் அப்படின்னு நினைச்சிட்டு இது ஒரு படம் அப்படின்னு நினைச்சு நான் பார்த்தேன். இது படம் தான், பட் இது ஒரு படம். இப்போ இது ஒரு ஃபர்ஸ்ட் படம் அந்த மாதிரி நினைச்சு நான் பார்த்தேன். பார்க்கும்போது வந்துட்டு திடீர்னு ஒரு கட்டு மாதிரி வந்துச்சு. திடீர்னு பார்த்தா அது இது வயசானவங்களெல்லாம் காமிக்குது, திடீர்னு பார்த்தா இப்படி போறான் அப்படி போறான். ஸோ அந்த விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த படம் செகண்ட் பார்ட். ஸோ அது எனக்கு தெரியாது, ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் இதுதான். ஓகே, ரொம்ப நன்றி. நான் வந்து செக் பண்ணிடுறேன், நான் செக் பண்ணல. ரீலீஸ் வந்துச்சு, சரி பார்த்தேன், ஓகே பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் நல்லா இருந்துச்சு, ஓகே. தேர்ட் விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு இது அவங்க கமெண்ட்ஸ்ல சொல்லியிருந்தாங்க, லைக் வந்து நீ வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா தேவஸ்வரம் மூவி அப்படின்னு. ஸோ அப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா வந்துட்டு அவங்க ரீரிலீஸ் பண்ணியிருக்கணும். இல்லை இப்போ ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் வந்துட்டு செக் பண்ணி சும்மா பார்க்கல, இந்த படம் ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ரீரிலீஸ் பண்ணியிருக்கும் போது அது தேவஸ்வரம் மூவி வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது ஃபுல் பேக்கேஜ். நான் இப்போ பார்த்தேன், ஸோ ஃபுல் பேக்கேஜ் செம்மையா இருக்குது, ஃபுல் பேக்கேஜ். அப்போ அதை பத்தி சொல்லியிருக்காங்க, அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பண்ணல, பட் ராவண பிரபு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ராவண பிரபு வந்து எப்படி அப்படின்னா ஒரு கனெக்டிவிட்டியான ஒரு படம். ஸோ தேவஸ்வரம் மூவியோட ஒரு கனெக்டிவிட்டியான படம். அது
அது சம்பந்தமே இல்லை. அது அந்த அந்த பார்ட்டை ரிலீஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. என்ன கேட்டா வந்துட்டு அதை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது அவங்களோட இஷ்டம். ஸோ மல்லு ஃபேன்ஸ்லாம் வந்து நல்லா பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் தேவஸ்வரம் மூவியை பார்க்கும்போது எனக்கு தோணுன விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு அதை தான் ரிலீஸ் பண்ணியிருக்கணும். இதையும் ரிலீஸ் பண்ணின்னு தோணுது எனக்கு. தட்ஸ் ஃபைன், அது அவங்களோட விஷயம். ஓகே, இப்போ மேட்ரு என்ன அப்படின்னா, இந்த ஒரு கமெண்ட் நான் ராவண பிரபு வந்துட்டு பார்த்து ரிவ்யூ பண்ணேன், இந்த மாதிரி ஆயிடுச்சு, அதுக்கு அவங்க கமெண்ட் போட்டாங்க. ஸோ அது வந்து லைக் அது தேவஸ்வரம் மூவி பாருங்க. ஓகே ஃபைன், நான் தேவஸ்வரம் மூவி பார்த்தேன். செகண்ட் கமெண்ட் இது வந்துட்டு எனக்கு என்ன அப்படின்னா, லைக் நான் வந்துட்டு நீங்க இந்த கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களை தப்பு சொல்லலை. பட் ஆனால் வந்து நான் சொல்றேன். ஓகே, நான் சொல்றேன், என்னோட சைட்ல இருக்கிறது சொல்றேன். இந்த கமெண்ட்ல வந்துட்டு தட்ட முடியல, டைப் பண்ண முடியல என்னால. ஸோ இங்கிலீஷ்ல அது உங்களுக்கு புரியுமான்னு தெரியல. அதனால வந்து நான் அந்த வீடியோவா சொல்றேன். ஓகே, நீங்க தப்பா இருக்காருங்க. நீங்க அடுத்தடுத்து எனக்கு தெரியாதுலாம் சொல்லியிருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். எனக்கு நான் எதுவும் சப்பக்கட்டு கட்டுறேன் அப்படிலாம் கிடையாது. எனக்கு தெரியல. இப்ப நீங்க வந்துட்டு ராவண பிரபு ஓகேடா சூப்பர்டா சொல்லியிருந்தீங்கன்னா வந்துட்டு நான் இப்ப தேவஸ்வரம் மூவி வந்து இருக்குன்னே தெரியாது, நான் பார்த்துடவும் மாட்டேன். ஸோ நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப ஃபுல்ஃபில்லா இருக்குது. பட் அந்த கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்ணிடுறேன். தட்ஸ் இட். ஓகே, ஸோ செகண்டரி வந்துட்டு என்ன அப்படின்னா, செகண்ட் கமெண்ட் அது ஒரு பிக் கமெண்ட். அந்த கமெண்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த படம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்துரு, அப்பதான் வந்து ஒரு கனெக்ஷன் வரும். செகண்டரி வந்துட்டு இந்த படத்தோட கதையே வேற, நீ சொன்னது கிடையாது அப்படின்னாங்க. அது உண்மைதான். அது ஏன் அப்படின்னா வந்துட்டு நீங்க என்னோட இந்த ரிலீஸ் ஆன படத்தோட இதெல்லாம் நீங்க வந்து வீடியோ ரிவ்யூ பார்த்துருந்தீங்க அப்படின்னா வந்து நான் பெருசா அந்த கதை பிரகாரம் நான் சொல்ல மாட்டேன். ஓகே, இப்ப நான் கதை வந்துட்டு ஃபுல்லா சொல்லிட்டேன் அப்படின்னா வந்துட்டு நீங்க படத்துல போய் தியேட்டர்ல போய் என்ன பார்க்க போறீங்க? ஓகே, ஆனா தியேட்டருக்கு நிறைய போக மாட்டீங்க. ஃபைன், எனக்கு புரியுது. பட் இருந்தாலுமே வந்து நான் கதையை சொல்லி நீங்க எதுக்கு தியேட்டருக்கு போனா ஒரு ரிவ்யூ பண்றேன் நான் ஒருத்தன். பட் நானே வந்து அடுத்த ஒரு ரிவ்யூ பார்க்க மாட்டேன். ட்ரெய்லரே பார்க்காம ட்ரெய்லர் ஃப்ரெண்டு தம்ப்நெயில் மட்டும் பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போனாலும் நான் ஓகேயா. ஸோ ஏன்னா வந்துட்டு அந்த ஃபிளாட் அந்த கதையே தெரிய வேணாம், அது என்ன இருக்கு ஜட்ஜ்மெண்ட். நான் தான் வந்துட்டு இப்போ அந்த பிரேக் டவுன்லாம் பண்றது கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்துட்டு பிரேக் டவுன் இந்த மாதிரி கதை வருமா இந்த மாதிரி கதை வருமானலாம் பிரேக் டவுன்லாம் பண்ணிட்டு தப்பேன், டீக் கோட் மாதிரின்னு சொல்லலாம். ஆனால் அப்படிலாம் பண்ண மாட்டேன் இப்போ. ஏன்னா வந்துட்டு சரி ஏதோ ஒன்று வந்திருக்குது, அதை தியேட்டர்ல போய் பார்ப்போம், அது ட்ரெயிலரை பார்த்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்துட்டு வீடியோ எடுத்து அதுக்கப்புறம் தியேட்டர்ல போயிட்டு டிசப்பாயின்மெண்ட் ஆகி எதுக்கு ஃபுல் ஃபிளெஜ்டா தியேட்டருக்கு போய் பார்ப்போம். அப்படி பார்த்ததுதான் வந்துட்டு பைசன் படம். பைசன் படம் வந்துட்டு கபடி படம் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, தியேட்டருக்கு போய் பார்த்தாக்கா. ஸோ என்ன பண்றது, அப்படிதான் நான் வந்து என்னோட ஃபோக்கஸ் அப்படி போயிட்டு இருக்குது. ஸோ அப்போ வந்து இப்போ நீங்க இந்த இதை நான் பார்த்தீங்கன்னா நான் ரிவ்யூ பண்றதுல வந்துட்டு பெருசா அந்த கதையை சொல்லாம ரிவ்யூ பண்ண நான் ட்ரை பண்றேன். கதையை சொல்லாம ஓரளவுக்கு இந்த சீன்ல இந்த மாதிரி இருந்துச்சு, இந்த சீன்ல எதை கொண்டு வந்துருந்தாங்க, இந்த சீன்ல இது நல்லா இல்லை, ஸோ இது வந்து இப்படி பண்ணிருக்கலாம், இது வந்து அப்படி பண்ணிருக்கலாம், இப்படிங்கிறத என்னுடைய ஒரு விஷனா இருக்கும். நான் ரிவ்யூ பண்றது ஒரு எஃபெக்டிவா வந்துட்டு படத்துல நிறைய விஷயம் காமிச்சிருக்கலாம். பட் ஆனா வந்து பழைய படம் அப்படிங்கறதுனால கொஞ்சம் என்னமோ பண்ணியிருக்கிறாங்க, அது நமக்கு தெரியல. ஆனா 100 நாள் ஒரு படம் சொல்றாங்க. ஸோ அது வந்து என்ன கேட்டீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த அளவுக்கு வேலிடான்னு கேட்டா படம் இல்லை. அண்ட் எனக்கு மலையாளம் புரியல அப்படிங்கிறது ஆமா, நான் கன்னியாகுமரி தான். எனக்கு மலையாளம் புரியும், பட் ஆனா ரொம்ப புரியாது, லைட்டா புரியும். இருந்தாலுமே வந்து எனக்கு அந்த கதை புரிஞ்சிச்சு. ஓகே, ஸோ நான் இப்ப சொல்றேன். எல்லாம் பார்த்துப்பா. ராவண பிரபுன்னு வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்க அம்மா அப்பா வந்துட்டு பார்த்துக்காம அவர் வெளியில எங்கேயோ போயிட்டாரு. ஓகே, மோகன்லால் அப்பாவும் மோகன்லால் மகனும் மோகன்லால். அப்போ ரொம்ப டிஃபரன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இவங்க என்ன அப்படின்னா வந்துட்டு காதல் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, மோகன்லாலோட அப்பா மோகன்லால் காதல் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இன்னும் எவிടെയും തോൽക്കാൻ എനിക്ക് ഇത്തിരി പ്രയാസമുണ്ട്. காதல் திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு அங்க என்ன ஆச்சு அப்படின்னா ஒருத்தரை நம்முடைய இவர் இருக்காருல, இவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அவரோட நெருங்கிய சிநேகிதன் தான் என்னன்னு தெரியாது. ஸோ அவரை வந்துட்டு கொன்றுவார்.
கொண்டதுமே வந்துட்டு இவருக்கு வந்துட்டு ஒரு ஒரு இதாகி ஒரு சண்டை ஆகி அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கிருந்து எல்லா பிரச்சனையும் நடந்து அப்படியே வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு கதை அப்படியே போயிட்டு இருக்கும்போது வந்து திடீர்னு பார்த்தா அது வந்து ஒரு பேரண்ட்ஸோட கதை. ஓகே, மோகன்லால் சாரோட அப்பாவோட கதை. லவ் பண்ணுவாங்க. அது வந்துட்டு தேவசுரம் மூவி நான் பார்க்காத போது, ஓகே, ஸோ தேவசுரம் மூவி நான் பார்க்காத போது எனக்கு அந்த ராவண பிரபு கதையை பார்க்கும்போது எனக்கு இருந்த ஒரு விஷயம் அந்த படத்தை பார்க்கும்போது, ஏன்னா கல்யாணம் பண்ணிட்டு அவர் நடந்து வர சீன் காமிப்பாங்க. ஸோ அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க போல, ஓடி போய் இவங்களோட ரிலேட்டிவ் போல, யாருடைய இவர் ரிலேட்டிவ் போல இப்படிலாம் நான் நினைச்சிட்டேன். ஸோ இப்படிலாம் நினைச்சிட்டு அப்படியே வந்து அப்படி கதை போயிட்டு இருக்குது. கட் பண்ணா வயசான கேரக்டர் வருது. ஸோ அதான் வந்து கட் பண்ணா இது வயசான கேரக்டர்லாம் வருது, என்ன கதை இது அப்படின்னு புரியல. சரி, வயசான கேரக்டர் வருது, ஓகே ஃபைன் அப்படின்ட்டு அந்த வயசான கதையை நான் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க உள்ள வந்துட்டு அவங்கள விட்டு வேற எங்கேயோ போயிட்டான். அவன் பெரிய ஆள் ஆயிட்டான். பட் அதுக்கு ரிலேட்டட் வந்துட்டு தேவசுரம் மூவி இருக்குது. பட் நான் தேவசுரம் மூவி பார்க்கல. ஸோ செகண்டரி வந்து ராவண பிரபு பார்க்கும்போது இவங்களை விட்டுட்டு போயிட்டான். ஆனால் சண்டைலாம் கிடையாது, பட் போயிட்டான். திரும்ப இவன் எப்போ வருவான்னு தெரியாது. ஆனா அதே மாதிரிதான் வந்துட்டு இவங்க அம்மா வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்காங்க. மோகன்லால் சாருக்கு உடம்பு சரியில்லை, அவர் கூட இருந்திருக்கும் கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது. ஸோ இப்படிலாம் வந்து வாழ்க்கை சலப்பல போயிட்டு இருக்கு. சரி, அப்படி கட் பண்ணிட்டு அப்படி பார்க்கும்போது இவங்க வீடு வந்துட்டு பிரச்சனைகள் இருக்கு, இவங்களுக்கு நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்குது. இவர் வந்துட்டு மோகன்லால், யங் மோகன்லால் வந்துட்டு எதுவுமே கண்டுக்காம அவர் பாட்டு ஜாலியா இருக்காரு. திடீர்னு பார்த்தா இவருக்கு வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு தன்னுடைய அம்மாவையும் காப்பாற்ற முடியல. லைக் வந்துட்டு அவங்க அந்த எனிமியோட ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போவாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டு போகும்போது அவர் வந்துட்டு இந்த ட்ரீட்மெண்ட் பண்ண விடாம வந்து தடுத்துருவாரு. என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு நெப்போலியன் சார் வந்துட்டு ஸோ ட்ரீட்மெண்ட் பண்ண விடாம துரத்தி விடும்போது வந்துட்டு அவங்க அடுத்த நாள் இறந்துடுவாங்க. ஸோ ஒரு ஹார்ட் பேஷண்ட், யார் மோகன்லாலோட அம்மா ஹார்ட் பேஷண்ட்னால வந்துட்டு அவங்க அடுத்த நாள் இறந்ததுனால அந்த மரணத்துக்கு நீங்க தான் காரணம் அப்படின்னு மோகன்லால் சார் வந்துட்டு அவங்க போய் தடசம் பண்ணுவார். எல்லா பொருளையும் அடிச்சு உடைச்சு பிரச்சனை பண்ணி கடைசியில் வந்துட்டு அங்க ஒருத்தங்க இருப்பாங்க. அது வந்துட்டு நெப்போலியன் சாரோட மகள். அவங்க வந்து லைக் சைல்டுஹுட் லவ் மாதிரி போகும். ஸோ அப்படி வந்து போயிட்டு இருக்கும்போது இவங்க வீட்டை வந்துட்டு ஜப்தி பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு கடன் வாங்கியிருக்காங்க, அந்த கடன் வந்து கட்ட முடியல, அதனால வீடு ஏலத்துக்கு விடுறோம் அப்படின்ட்டு ஜப்தி பண்ணும்போது அந்த இடத்துல இவங்க வந்துட்டு அந்த ராவணன், சீதா, ராமர் இந்த கனெக்டிவிட்டி வரும். ஸோ அது வந்து அப்போ வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இவர் வந்துட்டு தூக்கிட்டு போயிடுறாரு. யார? நெப்போலியன் இருக்காருல்ல, நெப்போலியன் சாருடைய மகளை வந்துட்டு மோகன்லால் சார் தூக்கிட்டு போயிட்டு ஒரு இடத்துல பாதுகாப்பா வச்சு அழகா வந்துட்டு கடத்திட்டு போனாலுமே வந்து ரொம்ப அடிக்காம துன்புறுத்தாம, நீ இப்படி பண்ணு, உங்க பொய்யா கிட்ட வந்துட்டு கால் பண்ணு, உங்க அப்பா வந்து இதை சொல்ல அப்படின்னு இது பண்ணாம இருக்கிறாங்க வந்துட்டு லைக்கே ராவணன். ஸோ அப்ப நான் வந்து சீதா, இவங்க எல்லாம் நம்ம குடும்பம் அப்படி மாதிரி வந்துட்டு ஒரு அரண்மனை காட்டின மாதிரி அப்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ ஜஸ்ட் லைக் மோகன்லால் ராவணன், இவங்க சீதா, இவங்க அந்த மாதிரி. ஸோ அது வந்து எனக்கு புரிஞ்சிச்சு. ஓகே, இப்போ வந்து இதோட கதையா ராவண பிரபுவோட கதை எனக்கு இது புரிஞ்சிச்சு. செகண்டரி வந்துட்டு குருகேஸ்திரா அந்த இது வந்து நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, மகாபாரதம், ராமாயணம் இதெல்லாம் வந்துட்டு ஒரு சிமிலாரிட்டிஸ்ல ஒன்னாதான் வரும்னு நினைச்சிட்டு எனக்கு இருந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நான் அதை சொன்னேன். ஏன் அப்படின்னா இதை நான் பார்க்கும்போது இந்த மகாபாரதத்தோட கதையை நான் வந்து அங்கே ஒரு ஸ்லைடா வந்துட்டு அவர் மோகன்லால் சொல்லும்போது எனக்கு குருகேஸ்வரா வந்து ஞாபகம் வந்து மகாபாரதம் வந்து நடந்த அந்த 18 நாள் யுத்தம் வந்துட்டு இங்க இப்போ ஒரு அனிமியா வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது ஓகே, இங்க எவ்வளவு மகாபாரதம் சொல்றாங்க, இங்க இதை சொல்றாங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வந்துட்டு ரிவ்யூல நான் மகாபாரதத்தோட கதை பட் அதை வந்து குருகேஸ்வராவும் சொல்லியிருந்தாங்க, இந்த வந்துருந்துச்சு அப்படின்னு அதை சொல்லாம அங்க இதை சொல்லியிருந்தாங்க, குருகேஸ்வரா இங்க வந்திருக்கு இப்படி சொன்னேன். அங்க இங்க நடந்தது அங்க சொல்லாம அங்க நடந்தது இங்க சொல்லிட்டேன். நேத்து ரிவ்யூ பண்ணியிருந்தேன். பட் ஆனா அக்டோபர் 10 வந்து அந்த குருஷேத்ரா அப்படி மாதிரி வந்து வெப்சீரிஸ் ரிலீஸ் ஆயிருச்சு. ஸோ அதை தவிர்த்து மகாபாரதத்தை பத்தி தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அந்த குருஷேத்திரத்துல வந்துட்டு நடந்த 18 நாள் போர். ஸோ அந்த 18 நாள் யுத்தத்துல வந்து 18 விதமான கதை இருக்குது. ஸோ அந்த 18 விதமான கதை தான் வந்துட்டு குருஷேத்திரம் அப்படின்னு வந்து எடுத்திருக்கிறாங்க. ஸோ அதை பத்தி ஒரு சின்ன ஒரு கிளைன் எக்ஸ்பிளனேஷன் வந்துட்டு இப்ப எடுத்ததை சொல்லுவாங்கட்டா அங்க நடந்ததை பத்தி சொல்லியிருப்பாங்க. அது வந்துட்டு சொன்னது எனக்கு கொஞ்சம் பார்க்கும்போது நல்லா இருக்குல்ல அப்படின்னு ஒரு இம்ப்ரெஷனா இருந்துச்சு. ஸோ அதான் அங்க நான் வந்துட்டு பேசினதுல தப்பாயிடுச்சு.
அது இல்லடா. கதை எனக்கு புரிஞ்சுச்சு. பட் நான் கதையை ஏன் சொல்லாம இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா வந்துட்டு, நான் வேற விதமா சொல்லுவேன். லைட்டா அப்படியே மாத்தி மாத்தி சொல்லுவேன். அது காரணம் என்ன, நீங்க தியேட்டர் போய் பார்க்கும்போது வேற விதமா இருக்கணும். இப்ப நீங்க வந்துட்டு நிறைய லோகேஷ் சார் லைக் டேரக்டர்ஸ் எல்லாம் பாக்குறீங்க, இன்டர்வியூ பாக்குறீங்க, படம் வரப்போகுது, புது புது படம் வருது. அப்ப வந்துட்டு எல்லாருமே கேட்குறாங்க கதை என்ன அப்படின்னு. அப்ப அவங்க வந்துட்டு கதை இது மாதிரி வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் தியேட்டர்ல போய் பார்த்தா அது மாதிரி இருக்கா? எக்ஸாம்பிளுக்கு வாரிசு படத்தோட இதுவே இருக்குங்க. வாரிசு படம் வந்துட்டு சரத்குமார் சொல்லுவாரு, எல்லாருமே தெரிஞ்சிருச்சு இது ஒரு ஃபேமிலி படம் அப்படின்னு. பட் இருந்தாலும் சரத்குமார் இருக்கும்போது அவர் சொல்லுவாரு என்ன அப்படின்னா, இது ஃபேமிலி படமா, நீங்க பாத்தீங்களா, இதுல ஃபைட் இல்லையா சொன்னாங்களா, இது வேற மாதிரி கதை அப்படின்னாரு. பட் பக்கா ஃபேமிலி படம். ஸோ அது மாதிரி தாங்க. அது வந்துட்டு என்ன அப்படின்னா, அந்த ஆடியன்ஸோட ஃபீலை வந்துட்டு கெடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அதோட மோஸ்ட் ஆஃப் த ரீசன். ஓகே, ஸோ நான் கதை வந்துட்டு கொஞ்சம் குழப்பி தான் சொன்னேன், எனக்கே தெரியும். பட் அதை வந்து நான் வந்துட்டு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க தியேட்டர்ல பாப்பீங்க அப்படின்னா அது வந்து வேற மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு. இதுதான் நடந்தது. அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டு நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு தேவஸ்வரம் மூவி நான் பார்த்தேன். 1993 வந்து வந்த தேவஸ்வரம் மூவி நான் பார்த்தேன். உண்மையில சொல்றேன், தேவஸ்வரம் மூவி வந்துட்டு இப்போ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பரா இருந்திருக்கும். அது கேரளாவில் வந்துட்டு ராவணபிரபு எந்த மாதிரி ஓடிட்டு இருக்குது, எந்த மாதிரி வந்து அந்த படம் வந்துட்டு வெல் பிளே பண்ணிட்டு இருக்கு, ரூல் பண்ணிட்டு இருக்கு எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேவஸ்வரம் மூவி வந்துட்டு இப்போ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா செம்மையா ஓடி இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாட். ஓகே, நீ இறங்கணும், பழைய கணக்குகளுக்கு தீர்க்கண்டே. ஸோ தேவஸ்வரம் மூவியோட ரிவ்யூ தான் நாம இப்போ பார்க்க போறோம். வாங்க. தேவஸ்வரம் மூவி வந்துட்டு 1993 வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த படம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் படம். ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் படம் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப எமோஷ்னலா, ரொம்ப கன்வீனியன்ஸிங்கா சூப்பராக காமிச்சிருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன படம் அப்படின்னா வந்து நம்ம தமிழ்ல ஒரு படம் இருக்குது, அதுக்கு எக்ஸாம்பிள் மிருகம் அப்படிங்கிற ஒரு படம். ஸோ மிருகம் படம் வந்துட்டு கதை வேற, பட் அதுல வந்துட்டு ஒரு கிளைமேக்ஸ் செஷன்ல வந்துட்டு வர சீக்வன்ஸ் தான் இந்த படம். ஓகேயா, கிளைமேக்ஸ் செஷன்ல வந்து என்ன கதை வரும் அப்படின்னா, மிருகம் படத்துல வந்துட்டு அவரு ரொம்ப சண்டை போட்டு ஒரு பீமனா இருப்பாரு, அப்படி பலாத்காரமா. அவர் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா, திடீர்னு அவருக்கு வந்துட்டு ஒரு நோய் வந்துடும். ஸோ அதான் வந்து மிருகம் படத்தை காமிப்பாரு, மெயின் பிளாட்டே அதுதான். ஸோ அந்த நோய் வந்து நான் வந்துட்டு அவர் வந்துட்டு எல்லா தப்பையும் தெரிஞ்சு உணர்ந்து அதுக்கப்புறம் தப்பெல்லாம் பண்ணாம தன்னோட உயிரை கொடுத்துருவாரு. ஸோ அது மாதிரி வந்துட்டு இந்த படத்துல உயிரெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, அவங்க லவ் பண்ணி கல்யாணமே பண்ணிடுவாங்க. பட் இந்த படத்துல வந்துட்டு இவரும் எதுவுமே தெரியாம, இந்த பலாப்பழம் இருக்குல்ல, வெளியில முள்ளு உள்ள பழம் இனிப்பு, ஸோ அதே மாதிரி வந்துட்டு இங்க வந்துட்டு வெளியில தான் கொஞ்சம் முரடன் மாதிரி இருப்பாப்புல, பட் உள்ளுக்குள்ள தங்கமான மனசு நம்ம மோகன்லால் சாருக்கு. அப்படி இருக்கிற ஒருத்தர் வந்துட்டு ஒரு தடவை என்ன பண்றாரு அப்படின்னா வந்துட்டு, நம்ம வந்து ஒரு கோவில் இருக்கு. ஸோ அந்த கோவில்ல வந்து இந்த இடம் வந்துட்டு உங்க அம்மா எல்லாம் உட்காந்து ஒரு சங்கீதம் பாடின ஒரு இடம். ஸோ அந்த இடத்த வந்து நீ இப்படி எப்படி இருக்கு பார்த்தே இருக்கும், ஸோ அதை வந்து நீ புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு ஒரு விஷயம் அங்கே நடக்குது, அதை வந்து அவர் பண்றாரு. அப்போ பண்ணும்போது பிரசித்தி ஏற்ற ஒரு விஷயம் வந்து அங்கே நடக்கணும். அதுக்கு நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, இவங்க வந்து பாடம் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க. அப்ப கூப்பிடும்போது வந்துட்டு என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்துட்டு சொல்லிடுறாங்க. அப்ப சொல்லும்போது வந்து என்ன ஆகுது அப்படின்னா, வரலட்சுமி நாயகா சொல்லும்போது என்ன ஆகுது அப்படின்னா, பணம் கொடுத்து அவங்க அப்பாவை எப்படியோ கரெக்ட் பண்ணி இவங்க வீட்டுக்கு வர சொல்லி வீட்டுல வந்துட்டு நீ இங்க டான்ஸ் ஆடி, நீ இங்க பரதம் பண்ணி நீ அங்க போய் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அது வற்புறுத்தி பண்ண வைப்பாரு. ஸோ அந்த டைம்ல வந்துட்டு ஒரு பெண்ணுடைய சாபத்துக்கு உள்ளாக்கப்படுறது மோகன்லால் சார். ஸோ அந்த சாபத்துக்கு உள்ளாக்கப்படுறவங்க எல்லாமே தப்பு தப்பா நடக்கும், நடக்கக்கூடாது எல்லாமே வந்துட்டு தப்பு 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 தப்பா நடக்கும். அண்ட் மெயின் பிளாட் என்ன அப்படின்னா, அந்த கோவில்ல வந்துட்டு ஒரு ஊர்வலம் மாதிரி ஒரு திருவிழா நடக்கும். ஸோ அந்த திருவிழால வந்துட்டு ஒரு பிரச்சனையை பண்ணிடுறாரு ஃபர்ஸ்ட். ஸோ அந்த பிரச்சனைனாலதான் வந்து நெப்போலியன் சார் வந்துட்டு கடைசியில வந்து சண்டை போடுறதுக்கு காரணம், அவரோட கை வெட்டப்பட்டதுக்கான காரணமும் அங்க நடக்கும் கிளைமேக்ஸ்ல. அண்ட் இப்ப வந்துட்டு இந்த இடத்துல அவங்க சாபம் விட்டுட்டாங்க. கடைசியில வந்துட்டு அது சாபம் நான் சொல்லி விடலைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனா வந்துட்டு அந்த புனிதமான பெண்ணின் மனசுக்கான அந்த வார்த்தை, அந்த நாக்கோட வார்த்தை வந்துட்டு பலிக்கும். இங்க எல்லாமே பிரச்சனையாகும், என்ன பண்ணா தடசமாகும். நெப்போலியன் வந்துட்டு இவரை வெட்டி சாவடிக்கு பார்த்துருவாரு. கடைசியில எப்படியோ தப்பி குழைச்சு வந்துட்டு இருக்கும்போது வந்துட்டு கடைசியில இவங்க வந்துட்டு இவங்க தப்பு பண்ணிட்டாங்கல்ல, லைக் இவர் என்ன பண்ணிருக்காரு, அந்த பொண்ணு தப்பு பண்ணிருக்காரு. தப்புனதுன்னா என்ன அப்படின்னா வந்துட்டு லைக்
சாப விட்டுட்டேன், ஸோ நான் தெரியாம சாப்பிட்டேன், பட் எனக்கு அவரை பிடிச்சிருக்கு. அந்த மாதிரி வந்துட்டு கேர் பண்ணி அந்த ஈடுபாடுல அந்த லவ்ல வந்துட்டு எப்படியும் மயங்கிடுவாங்க. ஸோ அது லவ் பண்ணலாம். கடைசியில் வந்துட்டு இது என்ன அப்படின்னா, நான் இப்படி இருந்தேன், என்னால இப்போ எதுவுமே பண்ண முடியல, நான் செத்தா கூட பரவாயில்ல அப்படின்னு இருக்கும்போது நான் திரும்பி வாழ ட்ரை பண்றேன் அப்படி மாதிரி திரும்பி ஓரளவுக்கு வாழ ட்ரை பண்ணுவாரு. நான் வாழணும் அப்படின்னு சொல்லி தான் கடைசி வந்துட்டு அவர் தற்கொலை கையை வெட்டுவாரு. இதுல வந்துட்டு நான் மிருகம் படத்தை கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா வந்துட்டு அந்த மிருகம் அது மாதிரி தான் ரொம்ப பயங்கரமா ரொம்ப பீமனா இருப்பாரு. ஸோ சண்டை போடுவாரு. கடைசியில் வந்துட்டு அவருக்கு ஒரு நோய் வந்த உடனே அவர் வந்துட்டு நான் செஞ்சதெல்லாம் தப்பு, நான் இப்படி இருந்து விடாமல் வருந்துவார். ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்துட்டு இவருக்கு நோய் வராது, இவரை வெட்டி கொல்ல ட்ரை பண்ணுவாங்க. கொல்ல ட்ரை பண்ணும்போது வந்து எல்லாம் அடிபட்டுரும், எடுத்து நடக்க கூட முடியாது. அப்படி இந்த டைம் வந்துட்டு ஒருத்தரோட உதவி இல்லாமல் நான் நடக்க கூட முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணி கடைசியில் வந்து நிறைய பேர் வந்து திட்டிட்டு போவாங்க. நீ இப்படி பண்ண நீ இப்படி இருந்த அப்படின்னு திட்டிட்டு போவாங்க. ஊரே வந்துட்டு அவர் வந்து சர்க்காசமா பேசும். அப்போ நாராசமாவும் சர்க்காசமாவும் பேசிட்டு இருக்க அந்த டைம்ல வந்துட்டு இவர் வந்துட்டு திரும்பி ட்ரை பண்ணுவாரு. அப்போ அவங்களை கை கொடுக்குற விதமா வந்துட்டு அந்த ஹீரோயின் வருவாங்க. ஹீரோயின் வந்து இவர்கிட்ட வந்து பக்கத்துலேயே உட்காந்து எல்லா பணிவிடையும் பண்ணி பாவம் பார்த்து 1000 தான் இருந்தாலும் நாங்கள் அவங்க சாப்பிட்ருக்கோம் அவங்க வீட்டில், பட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கையை மோகன்லால் சார்ட்ட அர்ப்பணிப்பாங்க. லவ் தான். ஸோ இதுதான் வந்து இந்த தேவசுரம் படத்தோட கதை. இது வந்துட்டு இதுக்கும் ராவண பிரபுவுக்கு வந்துட்டு சோ மச் ஆஃப் டிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ பார்ட் 2 அப்படிங்கிறதால வந்துட்டு சிமிலாரிட்டிஸ் கதை ஒரே மாதிரி எடுத்திருந்தாங்க. லைக் இப்போ வந்துட்டு என்னன்னா ரெண்டே சேர்த்த மாதிரி ஒரு வீடியோ நான் பேசுகிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு தேவசுரம் படத்துல வந்து அவங்க அம்மான்னு ஒருத்தங்க இருப்பாங்க. மோகன்லால் சாருக்கு வந்துட்டு அம்மா இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. லைக் ஒரு ஸ்லைடான ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஸோ அது நீங்கள் தேட்டரில் யூடியூப்ல அவைலபிளாக இருக்குங்க, பார்க்குறவங்க பாருங்க. தேவஸ்வரம் யூடியூப்ல அவைலபிளாக இருக்கு, மலையாளத்தில் இருக்கு. ஸோ அப்போ வந்துட்டு ஒரு விஷயம் நடக்கும். ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்து ராவண பிரபுலே வந்து அவரோட மகன் வந்து அவரை பற்றி எங்கேயோ போய் உட்காந்துருப்பான். கரெக்டாக அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் பணத்தை கூட பார்க்க முடியாம வந்துட்டு லைக் அவங்க அம்மாவை பார்க்க முடியாம அவங்க அப்பாவே எரிச்சிருவாங்க. ஸோ அதே மாதிரிதான் இங்கே வந்துட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க, பட் அது வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னு அப்படி பாருங்க. அண்ட் அவங்க அம்மாவை இவரால் எரிக்க முடியாது, கடைசி தருணம் ஒரு கொள்ளி கூட வைக்க முடியாது. அதே ஒரு ப்ரெசன்ஸ் இருக்குதா. செகண்டரி வந்துட்டு இவங்க சொல் பேச்சு கேட்காம வேற எங்கேயும் இருப்பாங்க. 2 பேரும் அவங்க அம்மா கூட இல்லை. கரெக்டா ராவண பிரபுலையும் அம்மா கூட இல்லை, அப்பா கூட இல்லை. அண்டு தேவஸ்வரம்லேயும் அவங்க அப்பா அம்மா கூட இல்லை. தேர்டு வந்துட்டு ஒரு பொண்ணை இவங்க வந்துட்டு லவ் பண்ணுவாங்க. அது வந்து எப்படி அப்படின்னா இங்க வந்துட்டு வலுக்கட்டாயமா பிரச்சனை நடந்து அதுக்கப்புறம் ஒரு லவ்ல மாறும். அங்கே வந்துட்டு ஒரு பிரச்சனை நடந்து லவ்ல மாறும். பட் ஆனா சைல்ட்ஹுட்லயே வந்துட்டு அந்த பொண்ணுக்கு இவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ ராவண பிரபுல. ஸோ இந்த மாதிரி ஒரு கதைங்க. அண்ட் செகண்டரி தேர்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா அங்கே வந்துட்டு நெப்போலியன் சாரால பிரச்சனை அப்படின்னா வந்து இங்கே நெப்போலியன் சாரால தான் பிரச்சனை. அண்ட் கடைசியில் வந்துட்டு எல்லாம் முட்டு மோதி பிரச்சனைலாம் எப்படி முடிச்சாங்க. அண்ட் கடைசியில் என்ன ஆச்சு, இதுதான் கதை 2 படத்துலையும். ஸோ பெருசாக எல்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு தேவஸ்வரம் மூவி ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் ராவண பிரபு மூவி வந்துட்டு கொஞ்சம் தான் பிடிச்சிருக்குது. அதுக்கு ரீசன் என்ன நான் இதில் நிறைய சொல்லிட்டேன். ஸோ வேற என்ன அப்படின்னா வந்து தேவஸ்வரம் மூவி யூடியூப்ல அவைலபிளாக இருக்கு, செக் பண்ணி பாருங்க. லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்டு நீங்கள் என்னோட சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் சொன்ன கமெண்ட்ஸ் நான் ரிப்ளை பண்ணிட்டு நினைக்கிறேன். நான் சமாளிக்கல, எனக்கு அங்கே நடந்ததை நான் அங்கே என்ன மைண்ட் தாட்டில் பேசுகிறேன் அப்படிங்கிறது இங்கே டெலிவரி பண்ணியிருக்கிறேன். ஸோ வேற எதுவும் கிடையாது. நீங்கள் அடுத்தடுத்து நான் போகிற வீடியோக்கு வந்து நீங்கன்னு சொல்கிறேன், எல்லாருமே சொல்கிறேன். நான் ஏதாவது தப்பாக பேசிகிட்டு இருக்கேன், லைக் தப்பாக போயிட்டு இருக்குது. இப்போ அவங்க சொன்னாங்க நீ கண்டிப்பாக வந்துட்டு தேவஸ்வரம் மூவி பாடுறா, அதுதான் வந்துட்டு இதோட கனெக்டிவிட்டி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ தான் எனக்கே தெரியுது இந்த படம் நல்லா இல்லதுன்னு. அந்த படம் பார்த்துட்டு இந்த படம் பார்த்துருந்தேன், நல்லா பிடிச்சிருக்கு எனக்கு சம்டைம்ஸ். பட் நான் அந்த படம் பார்க்கணும் இந்த படம் பார்த்தனால இது ரொம்ப கொஞ்சம் டல்னஸாக இருந்துச்சு பார்க்கும்போது. ஸோ அதனால அவங்க சொன்னதாலே எனக்கு இப்போ தேவஸ்வரம் மூவி தெரியும், நான் பார்த்தேன். இல்லைன்னா ரொம்ப நாள் கழிச்சு கூட தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் எப்போ தெரிஞ்சு நான் என்ன பார்த்து என்ன பண்ணுறது. ஸோ அதனால் வந்துட்டு இப்போ நான் ஒரு வீடியோ போட்டேன் அப்படிங்கிறதுக்காக கமெண்ட் பண்ணாமல் இருக்காதீங்க. எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. இப்போ நான் நிறைய சொல்லியிருக்க முடியல, இதெல்லாம் கமெண்ட்ல சொல்ல முடியாது. ஸோ அதெல்லாம் சொல்லணும்னு தோணுச்சு, அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அண்ட்